ஒரு நிகழ்ச்சிக்கு கூட தன்னுடைய மனைவியை அழைத்து வராத ஒரே நடிகர் யாருனால் அது கவுண்டமணி தான். அவருக்கு 86 வயது ஆகிறது. அவருடைய மனைவிக்கு 67 வயது ஆகிறது. இருவருக்கும் 20 வருஷ வித்தியாசம். அதே மாதிரி கவுண்டமணி திமிரு அகங்காரம் சொல்லுவாங்க, ஆனா அது அல்ல. ரஜினிகாந்த் அவன் பேசிட்டு இருந்தாரு. அந்த படத்தினுடைய இயக்குனர் வேண்டாம்னு என்ன அவர் சூப்பர் ஸ்டார் அவரை போய் நீ நான் பேசுறீங்களே அவன் கேட்டார். அதுக்கு ரஜினிகாந்த் அங்கிருந்து யாருக்கும் எனக்கு சொந்தம் கிடையாது அப்படியே போச்சொல்லு அப்படி. காமெடி கிங் கவுண்டமணி. அவர் எல்லோரும் கவுண்டர் ஜாதியை சேர்ந்தவர், கவுண்டர் மணி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அது தவறு. யாரையும் அவன் நீ நான் தான் பேசுவார். அது ரஜினி ஆகட்டும், கமலா ஆகட்டும், அஜித் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், யாரை வேணாலும் முதலில் காமெடி நடிகர்களில் ஒரு நாளைக்கு ₹1,00,000 வாங்கிய சம்பளம் கவுண்டமணியை தான் சேரும். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, மீடியாவுக்கு தன் குடும்பத்தை மறைத்தே வாழ்ந்த காமெடி கிங் கவுண்டமணி. காமெடி கிங் கவுண்டமணி அவர்களின் மனைவி திருமதி சாந்தி கவுண்டமணி சரியில்லாமல் சிகிச்சை பயனின்றி இழந்தார் என்ற வருத்தத்துடன் செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். காமெடி கிங் கவுண்டமணி அவர் எல்லோரும் கவுண்டர் ஜாதியை சேர்ந்தவர், கவுண்டர் மணி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அது தவறு. அவர் நாடகங்களிலும் பிரைஸ் கேம்புகளிலும் கவுண்டர் பேசியதால், யார் பேசினாலும் அவருக்கு கவுண்டர் பேசியதால் அவருக்கு கவுண்டர் மணி என்றுதான் பெயர். நான் அவருடன் பல படங்களில் காமெடி வேடத்தில் நடித்தேன். இப்போது அவர் கடைசியாக நடித்த படத்து ஒத்த ஓட்டு முத்தையா படத்திலும் அவருடன் நான் நடித்தேன். ஒரு முறை அவரை பார்ப்பதற்கு ஊரிலிருந்து ஆட்கள் வந்தார்கள். அண்ணே, உங்கள் ஊர் அதான் நம்ம பொள்ளாச்சியில் இருக்கோம், பொள்ளாச்சி பக்கத்தில் உங்கள் ஊர் சொந்த ஊரான், உங்கள் ஊர்லேருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. எங்கள் ஊரா? எங்கள் ஊரில் சொந்தமே கிடையாதுப்பா, ஒரே ஒரு அக்கா தான், அது கூட பணம் அனுப்பி செட்டில் பண்ணிட்டேன், யாருக்கும் எனக்கு சொந்தம் கிடையாது அப்படியே போச்சொல்லு அப்படிம்போது. அதேமாரி கவுண்டமணிக்கு ரசிகர் மன்றம் கிடையாது, ரசிகர் மன்றம் வைத்துக்கொள்ள அனுமதிப்பு இல்லை. ரசிகர்களை ரொம்ப மோசமாக வைவார். எவன்டா ஃபேனு? ஓடுனாதான்டா ரசிகன். ஓடாத படத்தில் நடித்த நடிகருக்கு ரசிகம் உண்டா? கிடையவே கிடையாது என்று இப்படி நக்கலாக பேசுவார் கவுண்டமணி. அப்படி ஒரு தனி ரகத்தை சேர்ந்தவர். அதே போல் படத்திலேயே கிண்டல் பண்ணுவார். கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டமணிகிட்ட சொல்லுவார், ஏண்டா நீ வாங்குற 5-10க்கு இது தேவையாடா? ஏண்டா இந்த நடிகன் தான் பிறந்தநாள் விழா கொண்டாடுறானுங்க, ஆனால் 30 வயசுக்கு மேலே அவங்க வயசு ஏறுறதே இல்லை. அவங்களே இப்போ அவங்க சொந்த செலவில் போஸ்டர் ஒட்டி நாரடிக்கிறானுங்க சோத்தை, நீ ஏண்டா பண்ணுற அப்படின்னு சொல்லுவார். ரசிகர்கள் மன்றம் இல்லாமல் இத்தனை ரசிகர்களை வைத்திருக்கிற அஜித்தை போலவே கவுண்டமணி தான். அஜித்து ரசிகர் மன்றத்தை கலைச்சார், கவுண்டமணி கலைக்கலை. கவுண்டமணிக்கு இப்போது வயது 85. வருகிற இந்த 25ஆம் தேதி தான் அவருக்கு பிறந்த நாள். அவருக்கு 86 வயது ஆகிறது. அவருடைய மனைவிக்கு 67 வயது ஆகிறது. இருவருக்கும் 20 வருஷ வித்தியாசம். அப்போவே 20 வயது குறைந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கவுண்டமணி. அவர் நாடகங்களில் நடித்தவர், துணை நடிகையாக இருந்தவர். மிகவும் சிவப்பாக இருந்தார். கருப்பாக இருந்த கவுண்டமணிக்கு சாந்தி மீது காதல் வந்தது, திருமணம் செய்து கொண்டார். ஆனால் எத்தனையோ விருது வழங்கும் விழா நடந்திருக்கிறது, எத்தனையோ சினிமா செலிபிரிட்டி பிரபலங்களில் திருமணம் நடந்திருக்கிறது, பொது நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. ஒரு நிகழ்ச்சிக்கு கூட தன்னுடைய மனைவியை அழைத்து வராத ஒரே நடிகர் யாருனால் அது கவுண்டமணி தான். அவருக்கு 2 மகள்கள், ஒன்று சாந்தி, இன்னொன்று செல்வி. நான் செல்வி திருமணத்தின் போது KS ரவிக்குமார் சார் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா எனக்கு தெரியும். ஏன்னா சாந்திக்கு, ஏப்பா உங்ககிட்ட நல்ல பையனாக இருந்தால் சொல்லுப்பா, ஏன்னா எனக்கு ஜாதிலாம் இல்லை, என்னால் ஏன் ஜாதியில் சொந்தமாக படம் பெண் எடுக்க முடியாது, அதான் மாப்பிள்ளை கிடைக்காம பாரு அப்படி என்பதால் KS ரவிக்குமார் தனக்கு வேண்டிய ஒருவரை மணவனாக தேர்ந்தெடுத்தார். திருமணம் சிறப்பாக நடந்துச்சு. அந்த திருமண விழா படங்கள் மட்டும்தான் யூடியூப்லேயும் கூகுள்லேயும் இருக்கும். அவருடைய மூத்த பெண் செல்வியோட படம் எங்கேயுமே கிடைக்காது.
அதேமாரி சாந்தியுடைய படம் கவுண்டமணி மகள் திருமணத்தில் எடுத்த படத்தை தவிர வேறு படம் கிடையாது. கவுண்டமணி நாத்திகவாதி, ஆனால் அவருடைய மனைவியுடைய வற்புறுத்தல் காரணமாக சில கோயில்களுக்கு சென்று வந்திருக்கிறார் கவுண்டமணி. கொஞ்ச நாள் அவர் உடல் சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தார். ஆனால் கவுண்டமணியும் உடல் வயசு 86 தான், வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார். திடீரென்று குரல் கரகரத்து கொள்ளும். அதேமாரி கவுண்டமணி திமிரு அகங்காரம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது அல்ல. யாரையும் அவன் நீ நான் பேசுவார். அது ரஜினி ஆகட்டும், கமலா ஆகட்டும், அஜித் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், யாரை வேணாலும் நீ நான் அவன் என்ன பேசுவார். ஏன்னா அவருடைய வயது 86, அதனால் சீனியருங்கனால எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஒரு முறை படப்பிடிப்பில் ரஜினிகாந்த் அவன் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த படத்தினுடைய இயக்குனர் பி வாசு வந்து, அண்ணே வேண்டாம்ண்ணே, ஏன்னே அவர் சூப்பர் ஸ்டாரு, அவரை போய் நீ நான் பேசுகிறீங்களே அவன் கேட்டார். அதுக்கு ரஜினிகாந்த் அங்கேருந்து அப்படின்ட்டார். அவர் பொறுத்து கொண்டார், பெருந்தன்மையானவர். எனவே ரஜினி முதல்ல எல்லோரையும் நீ நான் பேசுவார். அதனால் கமல்ஹாசன் படங்களில் கூட அவர் அதிகமாக நடித்ததில்லை. அதேமாதிரி அஜித் விஜய் படத்துலேயும் அதிகமாக கவுண்டமணி நடித்ததில்லை. சிம்பு படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவராக மாறிவிட்ட காரணத்தினால் நடிகர் விஜய் கவுண்டமணி மனைவி சாவுக்கு நேரில் வந்து இரங்கல் தெரிவித்தார். முதல் ஆளாக வந்தவர் சத்யராஜ். அதுக்கப்புறம் நிலவுகள் ரவி வந்ததையும் நான் பார்த்தேன், செந்தில் வந்ததையும் பார்த்தேன். இவர் எல்லாரும் விட்டு நல்லது புல்லத்துக்கு போனால் தானே அவங்களும் வருவாங்க. அதனால் நடிகர் பெரும்பாலும் திரைப்பிரபலங்கள் வரவில்லை என்பது தான் வருத்தத்துக்குரிய செய்தி. அவர் வர்றாரோ இல்லையோ, அவருக்கு மரியாதை கொடுக்குறதுக்காக வந்திருக்கலாம் என்பது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, யோ அவர் எங்கள் வீட்டு நல்லது புல்லத்துக்கு வந்துடுறாயா, நான் எதுக்காக வரணும் அப்படி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் சினிமா உலகம். அதனால தான் நல்லது போலதுக்கு நம்ம போனால் தான் நம்ம நல்லது போலதுக்கு மற்றவங்க வருவாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை விரும்பாதவர் கவுண்டமணி. வீட்டில் 9 கார்கள் இருக்கும், ஆனால் எங்கேயும் போக மாட்டார். படப்பிடிப்புக்கு வீட்டில் சாப்பிடாமல் வருகிற ஒரே ஆள் கவுண்டமணி தான். 9 மணி ஆனாலும் வந்து என்னப்பா டிஃபன் எல்லாம் போய் வாங்கிட்டு வாப்பா என்று சொல்லுவார். வீட்டில் டிஃபன் சாப்பிடவே மாட்டார். முழுக்க கம்பெனி, சினிமா கம்பெனி கொடுக்குற சாப்பாட்டை தான் சாப்பிடுவார். ஏதோ எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவார், அவ்வளோதான். ரசிகர்கள் வந்தால் அவர்களை கண்டுகொள்வதே இல்லை கவுண்டமணி. அதே மாதிரி கவுண்டமணி செந்தில் காமெடி லாரல் காடி மாதிரி கிட்டத்தட்ட 70-85 படங்களில் சேர்ந்தே நடித்தார்கள். கவுண்டமணி என்ன செஞ்சாலும் அதை தாங்கிப்பார் செந்தில். அதுக்கப்புறம் கவுண்டமணி கதாநாயகனுக்கு பிறகு தனி சினிமா சிரிப்பு நாயகனாக மலர்ந்தார் செந்தில். அதில் கொஞ்சம் மனக்கசப்பு இருந்ததாக கேள்விப்பட்டேன். ஏன்னா ஒத்த ஓட்டு முத்தியாவில் எல்லாரும் நடிச்சிருந்தாங்க, செந்தில் நடிக்கவில்லை. செந்தில் நடிக்க வேண்டாம் என்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. ஆக கவுண்டமணி செந்தில் காமெடிகள் பிரிந்து விட்டார்கள். அதே மாதிரி தன்னுடைய ஆரம்பகால வாழ்க்கை தேனாம்பேட்டையில் சிக்னலில் எய்த்தாப்பு இருக்கிற ஒரு பழைய லாட்ஜு தான் அடைஞ்சி. இப்போ அந்த லாட்ஜு இல்லை, இடிக்கப்பட்டு விட்டது. அந்த லாட்ஜில் தான் சங்கிலி முருகன், பாக்யராஜ் சார் மற்றும் எல்லா காமெடி நடிகர்களும் அங்கே இருந்தவர்கள் தான். அங்கே எல்லாருக்கும் சீனியரு, கொஞ்சம் வசதியானவர், பணத்தோடு வந்தவர் சங்கிலி முருகன் தான். வந்தால் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, டீ வாங்கி கொடுப்பாரு. சங்கிலியவே இங்கே வா சங்கிலி நேரக்கானா அப்படி தான் கேட்பார். அதாவது சங்கிலி முருகன் எடுத்த படங்களில் பெரும்பாலும் கவுண்டமணி நடித்திருக்க மாட்டார். ஏனென்றால் எல்லோரையும் எரிந்து பேசுகிற பழக்கம் உள்ளவர் கவுண்டமணி. பாக்யராஜ் சார் படத்தில் முதல் படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு படத்தில் நடித்தார் கவுண்டமணி. இடையிலே பிளவுபட்டு காரணம் அவருடைய பேச்சு வழக்கம்தான். ஆனால் அவர் வெள்ளந்தி, திமிரு அகங்காரம்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். அப்படி எல்லாரையுமே அப்படி பேசி பழக்கப்பட்டவர். அதே போல் நிறைய நாடகங்களில் நடித்தவர். ஒரு முறை நான் கோபிச்செட்டி பாளையத்திலிருந்து ஈரோட்டுக்கு வந்து ட்ரெயினில் காத்துக்கிட்டு இருந்தேன். அதே ட்ரெயினில் வேற ஒரு படப்பிடிப்பில் கலந்து கொண்டு வந்த கவுண்டமணியும் காத்திருந்தார். எல்லோரும் பைலவான் என்னை பார்த்து, நான் ஆசிட்டிஸ் இருக்கிறதுனால பைலவான் கை கொடுத்து போகிறேக்காங்க. பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த கவுண்டமணி திரும்பிக்கிட்டார். ஏன்னா அவரை யாரும் அடையாளம் கொண்டு கொள்ளவில்லை. ஏன்னா முட்டை மீசை இல்லாமல் வேறு மாதிரி இருந்ததுனால கவுண்டமணி யாரும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. என்னையே திட்டினார், ஐயா எல்லா பயிலும் உன்னைய வந்து பயிலும் கை கொடுத்து போகிறான்,
நான் பக்கத்தில் இருக்க நான் கண்டுகொள்ளவே இல்லை. இப்போ மேக்கப் போட்டால் தான் நான் தெரியுறேனா அப்படின்னு கேட்டவர் கவுண்டமணி. அப்பேற்பட்ட கவுண்டமணி தன்னுடைய மனைவியை எங்கும் அழைத்து சென்றதில்லை. இப்போ நம்மெல்லாம் ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு போனோன்னா ஒய்ஃபை கண்டிப்பாக அழைச்சிட்டு போவோம். ஏன்னா குடும்ப சகிதமாக வந்திருந்து மணமக்களை வாழ்த்துங்கள்னு தான் நம்ம அழைப்பில் போடுறோம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாதவர் கவுண்டமணி. அதனால் அவர் தனியாக தான் கல்யாணத்துக்கு வருவார், தனியாக தான் எல்லா நிகழ்ச்சியும், அதுவும் செலக்டிவாக தான் அவர் சில விஷயங்கள் சில விழாக்களுக்கு போவார். அதாவது 100வது நாள் விழாக்களில் கூட சில விழாக்களில் கண்டுகொள்ளாதவர். முதலில் காமெடி நடிகர்களில் ₹1,00,000 சம்பளம் வாங்கிய ஒரு நாளைக்கு ₹1,00,000 வாங்கிய சம்பளம் கவுண்டமணியை தான் சேரும். கவுண்டமணியும் செந்திலுக்கும் ஒரு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதனால தான் 75 படங்களுக்கு மேல் நடித்தார்கள். செந்திலும் இன்றைக்கு அண்ணன் கவுண்டமணி மனைவி இறந்ததற்கு துக்கம் விசாரிக்க வந்து நேரில் வந்திருந்தார். ஆனால் பெரும்பாலான சினிமா பிரபலங்கள் வரவில்லை என்பது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. எது எப்படியோ திருமதி சாந்தி கவுண்டமணி இறைவனடி நிழலில் இளைப்பாற இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறது. உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் பேப்பர் வெயிட் சேனல் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.